ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக படுறது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தவறாக நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அந்த சமயத்தில் தான் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் சில யோசனைகளை நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காம, அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அம்மாக்கிட்ட இதை வச்சு பேசலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பணம் கேட்டு எல்லாருமே இல்லைன்ட்டாங்கங்கிறதுனால அம்மாக்கிட்ட மட்டும் எதுக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கவலையாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இருக்கிற வேலையும் விட்டாச்சு, தொழில் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருந்த பணம் ஏதோ ஓரளவு வச்சுக்கிட்டு அதிலேயே ஆரம்பிச்சிடலாம், 1,00,000 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேவிங்ஸை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அட்வான்ஸே கிட்டத்தட்ட 70,000 80,000 கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளால் எப்படி இது பண்ண முடியும், எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பார்த்துக்குவோம், இதுக்கு மேலே நம்மளால் எந்த ஒரு இதுலேயுமே நம்மளால் கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியுமா என்னென்னு தெரியல. பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது நமக்கு. இதுலேருந்து நம்ம இது பண்ணணுன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சமாளித்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஒரு சூழ்நிலைகளை இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அப்போ அம்மா கூட கேட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன், ஏன் எதுவுமே இது பண்ணல அப்படின்னாங்க. நானும் அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லலை, இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சதே தவிர, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்குது. இது மாதிரி கார்த்தி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சான், ஆனால் 2,00,000 கிட்ட வருது, அவன் 1,00,000 தான் வச்சுருக்கான், அதை வச்சு எப்படி ஆரம்பிக்க முடியும், யார்கிட்டையும் கேட்ட இடத்துலையும் யாரும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் புரிஞ்சிச்சு அம்மாவுக்கு. அதனால தான் இவன் ஒரு வாரமாகவே சாப்பிடாம ஒரு மாதிரி சோகமாக இருக்கானே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லலைப்பா இது மாதிரி பிரச்சனைனோடனே. அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் நகை வச்சுருந்தாங்க, என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ஏன் அம்மாக்கிட்ட கூட மற்றவங்கக்கிட்ட இவ்வளோ பேர்கிட்ட நீ கேட்டிருக்க, அம்மா என்ன ஒன்றும் இல்லாதவன் நீ நினச்சிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி, நீ கூட அப்படி நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணாங்க. இல்லைம்மா, நீங்களே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் அப்பாவுக்கு வர்ற அந்த பென்ஷன் பணத்தை வச்சு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபேமிலியை பார்த்துட்ருக்கீங்க. நானும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இப்போ 3 மாதமாக உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னோடனே, அது உண்மைதான்ப்பா, இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு அளவு தான் நமக்கு எல்லாமே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ முயற்சி பண்ணதில் தவறு கிடையாது. ஆனால் பணம் எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே நீ ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு எதாக இருந்தாலும் இது பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு சரியான முடிவு அப்படின்னோடனே, நான் என்னம்மா பண்ணுறது, நான் ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இது நம்ம எடுத்த முடிவு தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்னோடனே, சரி விடுப்பா, எதாக இருந்தாலும் நம்ம இந்த சூழ்நிலைகளை கடந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் வேணாமா, நான் ஏதாச்சும் வேலை பார்க்க போயிடுறேம்மா, இந்த 1,00,000 பணம் இருக்கிறத இருக்கட்டும், பேங்க்லேயே கிடக்கட்டும், நான் வேலைக்கு போகிறேன், வேறு ஏதாச்சும் வேலை தேடி போகிறேன், வேலை செட் ஆகிடுச்சுன்னா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத, தொழிலை ஆரம்பிக்கிறது அந்த கடைக்கெல்லாம் நீ அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கெலாம் அவங்கக்கிட்ட நீ ஒரு 2 நாளில் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு பேசுகிற அப்படின்னோடனே, பணத்துக்கு எங்கேம்மா போகிறது 2 நாளில் அப்படின்னோடனே, ஏன் நீ கவலைப்படுற, நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு 3 பவுன் நகை வச்சுருக்கேன், அதை விற்றனா 1,00,000 மேலேயே உனக்கு கிடைக்கும், அடகு வச்சிரு, அடகு வச்சேன்னா உனக்கு நம்ம உனக்கு லாபம் வர்றப்போ நம்ம வாங்கி ஏதாச்சும் பணம் வந்தப்போ திருப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அது பாட்டி நகை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. உடனே ஏம்மா அதை போய் இது பண்ணணும், இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறப்போ நகை தானப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் இது பண்ணுது, அக்கா கல்யாணத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. அதனால நீ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, எது சரியாக வரும்னு பார்ப்போம், அதனால் நீ அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுவும் உண்மைதாம்மா, இருந்தாலும் எனக்கு மனசு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. இத்தனை வருஷமாகவும் ஒரு பிள்ளையா நான் ஒரு நல்ல சம்பாதிக்கல, எதுவுமே பண்ணலை, இனிமேலாச்சும் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் எவ்வளோ தடங்கல்கள் வருது அப்படின்னோடனே, நம்ம ஒரு முயற்சி பண்ணுறப்ப எல்லாமே அப்படி தான்ப்பா இருக்கும். அதனால் அதை பற்றியெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதப்பா, பார்த்துக்கலாம்
அதை யோசித்து நீ குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொன்ன விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்ச அப்புறம் தான். அதுக்கப்புறம் அவங்க நகை கொடுத்தாங்க. அதை வாங்கி தான் அப்புறம் தொழில் தொடங்குறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த முடிவு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் தோணும். அந்த மாதிரியான ஒரு சில முடிவுகள் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலும் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த நேரத்தில் அந்த கரெக்டான நேரத்தில் அந்த முடிவு எடுத்திருக்கணும். அதே மாதிரி தான் நானும் வந்து என்னோட வந்து ஒரு கல்யாண விஷயத்தில் வந்து அம்மா அப்பா சொல்கிறப்ப வந்து நான் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் இப்படி தான் ஒரு எண்ணம் இருந்துச்சே தவிர, எங்கள் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க இது மாதிரி வந்து அவனோட படித்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே காலேஜ் முடித்தவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போகிற அளவுக்கே பிள்ளைங்க இருக்குங்க, நீ இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற, நாங்கள் இருக்கிறப்பே வந்து நல்லா இருக்கிறப்பே உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுத்துடணும், அதுதான் என்னோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுறது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சில நேரங்களில் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா வந்து எனக்கும் வந்து ஒரு சில முடிவுகள் வந்து அப்போ எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து காசு அப்படின்ட்டே இருக்கிறோம். நம்மளுக்கும் வந்து இப்போ வந்து அம்மாவுக்கும் முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நான் வந்தேன். எல்லாருக்குமே அது இருக்கிறது தான். ஆனால் வந்து இதை வந்து ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருந்தேன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரு நல்ல உடம்பு நல்லா இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான இதாக இருக்கும். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்பாவும் வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை. அண்ணன் வந்து எதையுமே வந்து அவன் கண்டுக்காமல் அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் வந்து டெல்லியில் இருக்கான். அதனால வந்து அம்மா அப்பாவுக்கு என்ன கவலைன்னா நம்மளுக்கு அப்புறம் வந்து நம்ம பிள்ளைய வந்து யார் பார்த்துக்குவா பண்ணுவா, யார் வந்து இது பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கவலைங்கிறது தான் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து இருந்த ஒரு இதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து கல்யாணம் வேணாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா 2 பேர்ட்டுமே சொன்னேன், நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, இனிமேல் நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி சரிம்மா அது உண்மைதான் அப்படியே ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீ ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா அம்மா நல்லா இருந்தப்பே உனக்கு பார்த்து நேரம் முடிச்சிருந்து ஒரு குழந்தையா இருக்கும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ காலம் கடந்து நீ சொன்னாலும் பரவாயில்ல, இப்போனாச்சும் உனக்கு எங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த முடிவை வந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்லேயே வந்து எனக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 3 மந்த்தில் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. என் ஃபீல்ட்லேயே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு பையன்தான். இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம்னா, இத்தனை நாளாக மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான ஒரு எண்ணங்கள், எப்படி ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து நிறைய குழப்பத்துல தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து திடீர்னு அந்த லைஃப்குள்ளே எப்படி நம்ம போக போகிறோம், எப்படி வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ண போகிறோங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அம்மா அப்பாவுக்காக நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்கிறதுல தவறு கிடையாது. அவங்களுக்காக தான் இத்தனை வருஷம் அவங்க நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நம்ம செய்யக்கூடியது நம்ம மேரேஜில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்துருந்தால் அவங்களோட ஒரு சந்தோஷமே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு என்ன ஒரு யோசனைனா அவர் வந்து நல்லா தான் என்கிட்ட பேசினார். என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்தே வந்து அவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் வந்து என்னால் வந்து எப்படின்னா திடீர்னு அந்த லைஃப்குள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு முதல் தடவைங்கிறப்ப கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். அப்புறம் பழகிட்டா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் அம்மாலாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க, நீ இப்படியே அந்த பையன்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணனா அந்த பையன் வந்து உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நினச்சிருவாருமா, அதனால் நீ வந்து எல்லாருக்குமே முதல்ல வந்து கொஞ்சம் பேசுகிறப்ப தயக்கமாக தான் இருக்கும். அப்புறம் நீ பேசுனா தானே அவரோட ஒரு இந்த இப்போ ஒரு மாதம் ஒரு 3 மாதம் இடைவெளியில் நீங்கள் பேசுகிறது தான் நீங்கள் பிற்காலத்தில் வாழ போகிற நாட்களில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகளை கொடுக்குறது அந்த விஷயந்தான். அதனால் அதுக்கப்புறம் நீ நினச்சா கூட ஒரு இந்த மாதிரியான ஒரு டைமுங்கிறது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன். அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு டைப்பாக தான் இருந்தார்.
எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு கேர் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோட ஒரு வேலையில் எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குற அளவுக்கு ஓரளவு நல்ல ஒரு பையனை தான் வந்து எங்கள் வீட்டில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அம்மா தான் வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.